தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு சேர்ப்பதற்கு தற்போது சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். இந்த குழுவுடைய முக்கிய பணி என்னவாக இருக்கும்? தேவப்பிரியன், கனமழையினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நெல்லை மற்றும் தூத்துக்குடி மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் மீள் நடவடிக்கைகளுக்கான தொடர் பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்துவதற்கு கூடுதலாக அமைச்சர்களும் அதிகாரிகளும் இன்று பிற்பகல் நியமிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்க சிறப்பு குழுக்கள் அமைத்து தமிழ்நாடு அரசானது அறிவித்துக் கொண்டு வெளியிட்டிருக்கிறது. அதில் கடும் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக சிறப்பு அலுவலர்களை நியமிப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு செந்தில்குமார் IAS அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைப்பு அலுவலராக அவர் நியமிக்கப்பட்டு தூத்துக்குடியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் அவரது தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் அவருக்கு கீழாக பாதுகாப்பு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கும் மையமாக தூத்துக்குடியில் உள்ள உள் விளையாட்டு அரங்கம் செயல்படும் என்றும் தூத்துக்குடியில் உள்ள இந்த கட்டுப்பாட்டு அறை என்பது பொறுப்பு அலுவலர்களால் நிர்வகிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஐஸ்வர்யா இந்திய ஆட்சிப் பணியாளர் கூடுதல் ஆட்சியர் அவர்கள், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஊரக வளர்ச்சியினுடைய கூடுதல் ஆட்சியராக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா அவர்கள் கூடுதல் பொறுப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய துணை ஆணையர் ராஜாராம் அவர்களும் அதே போன்று ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் அமுதா அவர்களும் தற்போது நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக திருநெல்வேலி மாவட்ட நகராட்சி ஆணையர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சாகரே சுகம் நாணயதேவ் என்ற இந்திய ஆட்சி பணியாளர் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு கீழ் 3 அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிஷன்குமார் உதவி ஆட்சியர் அவரும் அதே போன்று ரேவதி சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்பணிகளுக்காக மாநில ஒருங்கிணைப்பாளராக உள்துறை செயலாளர் முதன்மை செயலாளர் அமுதா அவர்கள் செயல்படுவார்கள் என்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்க விரும்புவோர் மற்றும் தன்னார்வலர்கள் நேர்காண இந்த அலுவலர்களை தொடர்பு தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாண்டியராஜ்.